ஸோ நவாம்சம் எப்படி கேல்குலேட் பண்ணோன்றதில் இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன் வந்து இதை நவாம்சம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த நவாம்சம் கேல்குலேஷனுக்கு ஒவ்வொரு ராசியும் ஈக்குவலாக 9 பிரிச்சுக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 3 டிகிரி கொஞ்சம் ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி மினிட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக 9 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் ஒரு ராசியை. ஸோ இங்கே வந்து 9 பிரிச்சுருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டும் கிட்டத்தட்ட 3 டிகிரி அந்த மாதிரி வரும். 3 degrees 20 minutes அந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராசியை வந்து 12 பிரிச்சுக்கணும். எல்லா ராசியும் 12 பிரித்து நம்ம வந்து எப்படி நட்சத்திரம் எப்படின்னு பார்க்குறதுக்கு அதை வந்து பிரிச்சுட்டோமோ 9 பாதங்களாக பிரித்து ஒன்றுத்துக்கு பேர் வச்சோமோ அதே மாதிரி இதையும் 9 பிரித்து எக்ஸாக்டாக அந்த ராசி அந்த கிரகம் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த கிரகத்தை நவாம்சத்தில் எங்கே எழுதணும்னு இப்போ ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஜாதகம் எடுத்துக்கிறோம். இது நவாம்சம் இல்லாமல் ராசியில் பார்க்கணும். ராசியில் ஃபார் எக்ஸாம்பிள் சனி வந்து இந்த இடத்துல இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ராசி வந்து சனி வந்து இந்த இடத்துல இருக்கார். அப்போ நவாம்சத்தில் சனியை எங்கே எழுதணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னா, ஃபஸ்ட்டு இதை 9 டிவைட் பண்ணிடணும். அந்த ராசியை 9 டிவைட் பண்ணி, ஸோ இங்கே எப்படி நம்ம 1 to 9 போட்டிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் 1 to 9 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாக்டாக சனி எத்தனை டிகிரியில் இருக்காருன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 1 to 3.2 இல்லை இருந்தார்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதம், 3.2 to 6.4 டிகிரிஸில் இருந்தார்னா செகண்ட் பாதம். ஸோ தேர்டு ஃபோர்த்துன்னு லாஸ்ட்டு 27-28 டிகிரியில் வந்து சனி இருக்கார். 29 டிகிரியில் இருக்கார் சனி அப்படின்னா அது வந்து 9ஆம் பாதம். ஸோ அது எத்தனை 9 ஒரு பாதத்தில் இருப்பார். ஏதாவது ஒரு நம்பரை நம்ம சனிக்கு கொடுத்துக்கணும். ஆனால் இதை வந்து 9 தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால் நம்ம நவ அம்சம் அப்படிங்கிறதுனால நவ அம்சம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சனி இந்த இடத்துல ஒருத்தருடைய ஜாதகத்தில் இங்கே இருக்குது. நவாம்சம் எழுதும் போது இதை எங்கே எழுதுவோம் அப்படின்னா இதை வந்து 9 பிரிச்சுக்கணும். ஸோ எந்த டிகிரியில் சனி இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம பார்க்குற ஒரு ஜாதகத்துக்கு நம்ம வந்து அதாவது இது வந்து கும்பராசி. ஸோ கும்பராசியில் 1 டிகிரி 30 மினிட்ல சனி அந்த இடத்துல இருக்கார். அவ்வளோ பெயர்ந்து இந்த இடத்துல இருக்கிறப்போ இந்த ஜாதகத்தை இருக்கிற டைமில் நம்ம இந்த ஜாதகத்தை குறிச்சிருக்கோம். ஸோ சனியை வந்து எத்தனை டிகிரிலன்னு பார்க்குறப்போ 1.3 டிகிரி கும்பத்தில் 1.3ல் இருக்கார். ஸோ அதுக்கு என்ன நம்பர் வரும்? 1 2 3 4 அப்படின்னு வர 9 வரைக்கும் இதை 9ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 1லேருந்து 3.2 3 degrees 20 minutes வரைக்கும் 1 நம்பர் கொடுப்போம். 3.2லேருந்து 6.4 வரைக்கும் 2 நம்பர் கொடுப்போம். 6.4லேருந்து 9.6 வரைக்கும் 3 நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி 9 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இது எந்த நம்பரில் விழுறதுன்னு பார்த்தா 1.3 டிகிரி வந்து 1லேருந்து 3.2க்குள்ளே தான் வருது. ஸோ நம்பர் 1 இதுக்கு நம்ம வந்து 1ங்கிற நம்பர் நவாம்சத்தில் 1ங்கிறத அசைன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சைன். ஸோ எத்தனை டிகிரிங்கிறத பார்க்கணும். அண்ட் 9 ஸ்ப்ளிட் பண்ணி தான் 1 2 3 4 எத்தனாவது பாதத்தில் எத்தனாவது அம்சத்தில் சனி இருக்காருன்றதை செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து நவாம்சம் சொல்கிறதே என்னென்னா, இப்போ ஒவ்வொரு ராசியும் 9 அம்சமாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 அம்சத்தில் ஃபஸ்ட் அம்சத்தில் 1லேருந்து 3 டிகிரி 20 டிகிரியில் இருந்தால் முதல் அம்சத்தில், இது ரெண்டாவது அம்சத்தில் இன்னும் கொஞ்சம் டிகிரி அதிகமாக இருந்தால் ரெண்டாவது அம்சத்தில். ஸோ 29 டிகிரியில் சனி அந்த ராசியில் இருந்தார்னா 9ஆவது அம்சத்தில். ஸோ 9 அம்சத்தில் எந்த அம்சத்தில் சனி இருக்காருன்னு நம்ம செக் பண்ணுறோம். 9 தான் டிவைட் பண்ணுறோங்கிறதுனால 9 டிவைட் பண்ணி வர கேல்குலேஷன்றதுனால இது வந்து நவாம்சம் நம்ம சொல்கிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, எத்தனை டிகிரியில் இருக்கார் அந்த 9 இந்த ராசியை டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனாவது அம்சத்தில் சனி விழுறார்? ஸோ 1.3 டிகிரியில் இருந்தால் முதல் அம்சத்தில் சனி வந்துடுவார். ஸோ 1ன்ற நம்பரை நம்ம ஃபிக்ஸேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணலாம்.